நாளைக்கு மண்டே ஆஸ் யூஷுவல் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு என்ன லஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. பாலக் டிக்கா பணியாரம் தான் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், கடலை மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மஞ்சத்தூளையும் தயிரையும் கலந்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. சுடு தண்ணியில் பாலக்கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு மையை அரைச்சிக்கோங்க. இதை தோசை மாவில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை சட்னிக்கு வறுத்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, உப்பு சேர்த்து மையை அரைச்சிக்கோங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருங்க. இப்போ நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்டு மேலேயும் மாவை சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நல்லா வெந்து வந்ததும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பணியாரமும் ரெடி. அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்க.